ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். இன்று இந்த தாயானவளின் வாக்கினை நீ முழுமையாக கேட்டாயானால் உன் கர்ம வினைகள் அத்தனையும் நிச்சயமாக விலகிவிடும். இந்த தாயானவளின் அன்பும் ஆசீர்வாதமும் உனக்கு முழுமையாக கிடைக்கும். என் அன்பு பிள்ளையே, இன்று உன்னை தேடி உனக்கு பிடித்த ஒருவர் வரப்போகின்றார் என்பதனை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் இன்று நான் வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, உன்னை தேடி வருபவர் உனக்கு பிடித்தவராக இருக்கும் பொழுது உன்னுடைய சந்தோஷத்தை உன் அம்மா நான் காண வேண்டாமா? அதனால்தான் என் குழந்தையே, காண்பதற்காக உன்னை நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, எந்த விஷயம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றது, எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு நிம்மதியை கொடுக்கின்றது, எந்த விஷயத்தை நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும் என்று உன் அம்மாவிற்கு தெரியும் அல்லவா? அதை உன்னிடம் சொல்வதற்காகத்தான் இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன். நீ எள்ளளவும் கூட இந்த தாயானவளின் மீது சந்தேகப்பட வேண்டாம். இதை நான் நடத்தி தருவேனா என்ற சந்தேகம் உனக்கு ஒரு பொழுதும் வேண்டாம். நான் நிச்சயமாக உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி தரவே வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். அதை பற்றி எல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம். உன்னோடு உனக்கு பிடித்தவர் நிச்சயமாக வரப்போகின்றார். அவர் யார் என்று உன் அம்மா நான் நிச்சயமாக இப்பொழுது உனக்கு சொல்ல போகின்றேன். கவனமாக கேள் என் குழந்தையே. ஆபத்து இருக்கும் பொழுது உனக்கு யார் உதவி செய்தார்களோ, நீ ஆபத்தில் இருக்கும் பொழுது யார் உன்னை புரிந்து கொண்டு உனக்கு ஆதரவாக செயல்பட்டார்களோ, உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற மனப்பக்குவம் யாருக்கு வந்ததோ, எத்தனை பேர் உன்னை சுற்றி இருந்தாலும் அத்தனை பேருக்கு மத்தியிலும் இவர் ஒருவரே உன்னிடம் மிகுந்த அக்கறையோடு நடந்து கொண்டவர். என் குழந்தையே, உன்னை விட்டு இப்பொழுது அவர் தொலைவில் இருக்கின்றார். சில நேரங்களில் நீ வேதனையில் இருக்கும் பொழுது உனக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்து கொண்டிருந்தவர். உன் மனதில் இருக்கின்ற ஆசைகளை எல்லாம் தன்னுடைய ஆசையாக சுமந்து கொண்டவர். எல்லாவற்றையும் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று உன்னோடு துணை இருந்தவர். ஆனால் இன்று உன்னை விட்டு தொலைவில் இருந்து கொண்டிருக்கின்றார். உன்னை பற்றி எப்பொழுதுமே நீ நினைக்கின்ற விஷயங்களை விட உன்னை அதிகமாக நினைத்தது அவர்தான். எப்பொழுதுமே உன்னை பற்றிய சிந்தனைகளோடு இருந்தவர் இப்போது உன்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கின்றார். உன்னுடைய நினைவுகள் எல்லாம் அவருக்கு இருக்கின்றதா இல்லையா என்பது கூட உனக்கு சந்தேகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால்தான் நீ மன வேதனையிலும் இருந்து கொண்டிருக்கின்றாய். மீண்டும் அவரோடு வாழ வேண்டும் என்றும் அவரோடு சேர வேண்டும் என்றும் மனதார ஆசைப்படுகின்றாய். எல்லாம் உன் அருகில் இருந்தாலும் எதுவுமே இல்லாதது போன்ற ஒரு உணர்வை கொடுத்து கொண்டிருக்கின்றது. இதனால் உன் வாழ்க்கையே உனக்கு வெறுப்பாகியும் விட்டது. இந்த வாழ்க்கை இதற்கு மேலும் வேண்டுமா என்று நீ வேதனைப்பட்டு கொண்டிருந்த சமயத்தில்தான் நீ என்னிடம் வந்து வேண்டுதல் வைத்திருந்தாய். அம்மா, ஓம் சக்தி, நான் உன்னிடம் எதையும் கேட்கவில்லை. என் வாழ்க்கையை எனக்கு கொடுத்து விடுங்கள். நான் இப்போது எதுவுமே இல்லாமல் வாழ்க்கை வெறுமையாக மாறிவிட்டது. மீண்டும் எனக்கு அந்த நல்ல வாழ்க்கையை கொடுத்து விடுங்கள் என்று என் குழந்தை நீ என்னிடம் கேட்பது எனக்கு தெரிந்துவிட்டது. என் தங்க குழந்தையே, நீ எப்பொழுதும் உயர்வான எண்ணங்களை மட்டுமே மனதில் வைத்திருக்கின்றாய். உன் மனதில் இருக்கின்ற நல்ல எண்ணங்கள் நிச்சயமாக உன் வாழ்க்கையை மீட்டு உன் கைகளில் கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம். என் தங்கமே, இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். நீ மனதார நம்பித்தானே இந்த தாயானவளிடம் வந்து உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக நீ வைத்திருக்கின்றாய். உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையையும் நினைத்து, உன்னுடைய கடந்த கால நாட்களையும் நினைத்து நீ
பட்டு கொண்டிருக்கின்றாய். என் தங்க குழந்தையே, சந்தோஷமாக எத்தனையோ தருணங்களை கொடுத்த வாழ்க்கை இன்று வெறுமையை மட்டும் பரிசாக கொடுத்து விட்டது. இனிமேல் இந்த வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக வாழ்வோமா என்ற சந்தேகம் உனக்கு முன்பு இருந்திருக்கலாம். எப்பொழுது என்னிடம் வந்து நீ வேண்டுதல் வைத்தாயோ அதன் பிறகு உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கத் தொடங்கும் என்பதனை உன்னிடம் மீண்டும் நான் சொல்லிக் கொள்கின்றேன். என் தங்க பிள்ளையே, எல்லாவற்றையும் மறந்து இனிமேல் நீ நிம்மதியாக வாழப்போகின்ற நாள் வெகு தொலைவில் இல்லை, மிக அருகிலேயே வந்துவிட்டது. அந்த உறவு உன்னை தேடி வருகின்ற நேரம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உள்ள உன்னை பிடித்த தீய சக்திகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடப் போகின்றது. நீ அவரை பிரிந்ததற்கு முக்கியமான காரணம் அந்த தீய சக்தி தான். அது நன்றாக தெரியும். நான் அந்த தீய சக்தி என்று சொல்வது மனிதனைத்தான் என் பிள்ளையே. ஒருவரின் வேண்டாத சூழ்ச்சிகளால் தான் உன்னுடைய உறவு உனக்கு பிடித்தவர் உன்னை விட்டு பிரிந்து சென்றிருக்கின்றார். அந்த சூழ்ச்சியிலிருந்து அவர் இன்னும் மீள முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றார். ஆனால் இப்பொழுது உன் அம்மா உன் வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட பிறகு, என் குழந்தையாக நீ மாறிவிட்ட பிறகு எல்லாம் மாறப்போகின்றது. உனக்கு ஏற்பட்ட பிரிவு என்பது நிரந்தரம் இல்லாதது. என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் நீயாகவே எதுவும் தேவையில்லை என்று ஒரு நாளும் முடிவெடுத்தது இல்லை. பிறரின் கருத்துக்களையும் முன்கோபத்தாலும் நீங்கள் இருவரும் பிரிந்திருக்கலாம். ஆனால் தற்பொழுது இருவரும் ஒன்றாக சேர்ந்து வாழப்போகின்றீர்கள். தீய சக்தி ஒருவர் ஏற்படுத்திய விஷயம்தான் இன்று மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து நீண்ட கால பிரிவினைக்கு காரணமாகிவிட்டது. என் தங்கமே, இந்த பிரிவினை இன்றோடு முடிய போகின்றது. எல்லாவற்றிற்கும் கால நேரத்தை உருவாக்கி தர இந்த தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். நீ ஆசைப்பட்டு கேட்ட அந்த வாழ்க்கையை கொடுப்பது இந்த அம்மாவின் பொறுப்பு. என் குழந்தையே, நீ கதறி கருத்தறி அழுதாய், தினம் தினம் என்னிடம் மன்றாடினாய். என்னிடம் என் உயிரான உறவை கொடுத்து விடுங்கள் அம்மா என்று வேதனைப்பட்டு கேட்டு கொண்டிருக்கின்றாய். என் செல்ல குழந்தையே, நீ வேண்டிக் கொண்டேதான் இருந்தாய். உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நல்ல எண்ணங்களாக மாறி உனக்கு விருப்பமானவரிடத்தில் சென்று சேரும் பொழுது இந்த தாயானவள் அவரை உன்னோடு சேர்க்கப் போகின்றேன். இதற்கு பிறகு யாருடைய தலையீட்டையும் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்குள் கொண்டு வரக்கூடாது. அடுத்தவர்களினுடைய சூழ்ச்சியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சூழ்ச்சியை எப்படி அம்மா புரிந்து கொள்வது என்று கேட்பது இந்த தாயானவளுக்கு தெரிகின்றது. சூழ்ச்சியை தெரிந்து கொள்வதற்கு உன் அம்மா உனக்கான தடங்கல்களை அப்போது நான் ஏற்படுத்தி கொண்டேதான் இருப்பேன். உனக்கான சமிச்சைகளும் வந்து கொண்டேதான் இருக்கும். அதை நீ உணர்ந்து நடந்து கொண்டால் எந்தவித சூழ்ச்சிகளும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. என் பிள்ளையே, நீ நன்றாக இருப்பது ஒரு தீய சக்திக்கு பிடிக்கவில்லை. உன் உறவுக்குள் ஒற்றுமையை கெடுத்து விடுவதற்காகத்தான் அவர் உன் வாழ்க்கையில் நுழைந்தார் என்பது இந்த அம்மாவிற்கு நன்றாக தெரிந்த விஷயம். என் தங்கமே, நான் அப்பொழுது உனக்கு பலமுறை எச்சரிக்கை கொடுத்தேன். சில தடங்கல்களை ஏற்படுத்தினேன். இருந்தாலும் அந்த தீய சக்தி உன் வாழ்க்கையில் நுழைந்து விட்டது. நீ ஆரம்பத்தில் கண்டு கொள்ளாமல் விட்டதுதான் இன்று இவ்வளவு பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கின்றது. உன்னுடைய வாழ்க்கை மீண்டும் திரும்புமா? சந்தோஷமாக இருந்த நாட்கள் மறுபடி அமையுமா என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அதற்கு நான் உனக்கு பதில் சொல்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கை மீண்டும் நல்ல வழியாக அமையும். சிறு சிறு தடங்கல்கள் வந்தாலுமே அதை உன் தாயானவள் நான் சரி செய்து கொடுக்கின்றேன். எனவே நம்பிக்கையோடு காத்திரு. கிடைத்த வாய்ப்பினை தவறவிடாதே. மனிதர்களின் மனமானது குரங்கு போன்றது. மனதினை ஒருநிலைப்படுத்துவது சாதாரண விஷயம் அல்ல. அதுபோலத்தான் உனக்கு பிடித்தவரின் வாழ்க்கையில் நுழைந்துவிட்ட தீய சக்திகளை விரட்டுவதற்கு உன்னுடைய அன்பு மிக முக்கியமானது. உன்னுடைய அன்பினால் மட்டுமே உன்னுடைய துணையை நீ மீட்டெடுக்க முடியும். வேறு எதை காட்டியும் அவரால் மீட்டெடுக்க முடியாது. எனவே அன்பு செலுத்து. இந்த தாயானவளின் துணை உனக்கு எப்பொழுதும் இருக்கும். எதற்கும் கவலைப்படாமல் துணிச்சலோடு செயல்படு. வாழ்க்கை உன்வசமாகும். உன் எதிர்கால வாழ்க்கையில் நீ எந்த பிரச்சனைகளையும் மனவலிமையோடு எதிர்கொள்ள அனைத்து சக்திகளையும் நல்ல
நல்லவர்களின் துணையையும் நான் உனக்கு பெற்றுத்தரப் போகின்றேன். ஆகவே என் தங்க பிள்ளையே, இது உனக்கு சவாலான நேரம் என்பதனை மனதில் வைத்துக்கொள். உன்னுடைய துணையை நீ பெறுவதற்கு இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. வானது உன்னோடு பேசுவதற்கு ஆசைப்படுகின்றது. என் தங்கமே, நான் உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்கின்றேன். அந்த ஆத்மாவின் வாக்கினை கேட்பதற்கு இதுவே உனக்கு கிடைக்கின்ற கடைசி வாய்ப்பாகவும் இருக்கலாம். அதனால் என் பிள்ளையே, இந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு அந்த ஆத்மா உன்னோடு என்ன பேச நினைக்கின்றது, அவர்கள் எதை உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்றார்கள், வெளிப்படுத்த முயற்சி செய்கின்றார்கள், எதனால் உன்னை தேடி வந்திருக்கின்றார்கள் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, அவர்கள் எப்படி இந்த தெய்வத்தின் அருகில் வந்தார்கள் என்று நீ யோசிக்கலாம். என் தங்கமே, உன்னுடைய இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மாவானது சில நாட்களாகவே உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வருகின்றது. இந்த அம்மா அதனை கண்டுவிட்ட பிறகு, எதற்கு இங்கே சுற்றி கொண்டிருக்கின்றாய்? நீ இருக்க வேண்டிய இடத்தில்தானே இருக்க வேண்டும். என் பிள்ளையின் வீட்டில் உனக்கு என்ன வேலை என்று கேட்ட பொழுதுதான் அந்த ஆத்மா என்னிடத்தில் சொன்ன விஷயம், எனக்கும் என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்றுதான் ஆசையாக இருக்கின்றது. ஆனால் சில விஷயங்கள் என்னை அங்கே செல்ல விடாமல் தடுத்து கொண்டு இருக்கின்றது. எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேசியாக வேண்டும். என் மனதில் தோன்றுகின்ற சில விஷயங்களை அவர்களிடத்தில் சொல்லிவிட்டால் நான் மனநிறைவோடு இங்கிருந்து சென்று விடுவேன். சில விஷயங்களை நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் விட்டுவிட்டேன். அதற்கு சரியான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது. இப்பொழுதும் சொல்லாமல் நான் சென்று விட்டால் இனி காலம் முழுவதும் என்னால் அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது. இதற்கு நீங்கள்தான் துணையாக நிற்க வேண்டும் அம்மா என்று என்னிடத்தில் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டது. என் தங்க குழந்தையே, இப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது. அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து என் வீட்டில் உள்ளவர்களிடம் பேச வைக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்தது. என் தங்கமே, இப்படி மனதிலே எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் உன் குடும்பத்திற்காக பேச வேண்டும் என்று கேட்ட ஆத்மாவிற்கு நான் அந்த வாய்ப்பு வழங்குவது தானே முறையாக இருக்கும். அதனால் இந்த அம்மா அந்த ஆத்மாவிற்கு அந்த வாய்ப்பினை கொடுக்க முடிவுகள் செய்து இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக வரவழைத்திருக்கின்றேன். என் பிள்ளையே, அந்த ஆத்மாவானது உன்னிடத்திலே என்ன பேசுகின்றார்கள் என்பதனை நான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசி சொல்கின்றேன். இந்த அம்மாவிடத்திலிருந்து தான் அவர்கள் மனதில் பேச நினைப்பதை எல்லாம் பேச முடியும். என் தங்கமே, நேரடியாக ஒரு ஆத்மாவின் குரலை உன்னால் அத்தனை சுலபமாகவெல்லாம் கேட்டுவிட முடியாது. இந்த அம்மா அதற்காகத்தான் இன்று இந்த உதவியை செய்கின்றேன். என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன். உங்கள் எல்லோரையும் நான் இனி காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன். என் வாழ்க்கையில் நிறைவாக இருந்து என்னால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால் எனக்கு எந்த கஷ்டங்களும் இதுநாள் வரையிலும் வந்தது கிடையாது. நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை அத்தனை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருந்தேன். என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன். உங்கள் எல்லோரையும் இனி நான் காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன். உங்களோடு இருந்த இந்த காலகட்டம் குறைவாக இருந்தாலும் எனக்கு கிடைத்த சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் ஏராளமாக இருந்தது. அதனால் எனக்கு எந்த ஒரு கவலையும் இதுவரையில் இருந்ததே கிடையாது.
நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். ஆனால் இவ்வளவு காலம் எனக்கு சீக்கிரமாக என்னுடைய ஆயுள் முடிந்துவிடும் என்று எனக்கு முன்பே தெரியாது. அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக என் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உங்களிடத்தில் சொல்லியிருப்பேன். ஆனால் எல்லோரும் நினைப்பது போலத்தானே நானும் நினைத்திருந்தேன். எனக்கும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை கிடையாது. மற்றவர்கள் சொல்வது போல எதற்காக பிறந்தோம், நாம் ஏன் பிறந்தோம் என்று ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது. வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன். என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாகும்படி இந்த உலகத்தில் விட்டு செல்ல வேண்டிய காலகட்டம் கட்டாயம் வந்துவிட்டது. என்னுடைய கடமை இங்கே சரியாக முடிவதற்கு வந்துவிட்டது. இன்று நான் உங்களோடு பேச வந்ததற்கு முக்கியமான காரணம், சில விஷயங்களை எல்லாம் உங்களோடு சொல்லாமல் விட்டுவிட்டேன். எப்படி நடக்கும் என்று தெரியாமல் நான் சில விஷயங்களை செய்தும் முடித்துவிட்டேன். அதற்காக உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்று நான் வந்திருக்கின்றேன். உங்களை நான் மனதார வணங்குகின்றேன். இந்த வாய்ப்பினை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன். அதனால்தான் என் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லிவிடுகின்றேன். சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து என்னுடைய வார்த்தைகளை கேட்டாலே போதும். என்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு அதுவே எனக்கு போதும். நான் நிச்சயமாக இங்கிருந்து நல்லபடியாக சென்று விடுவேன். இன்று உங்களோடு பேச வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம், நான் சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுவிட்டேன். இப்படி நடக்கும் என்று எனக்கு ஒரு நாளும் தெரியாமல் சில விஷயங்களை செய்துவிட்டேன். அதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளத்தான் வந்திருக்கின்றேன். என் மனதில் நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? நான் உங்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். உங்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முடியாமல் போனாலும் இனிமேல் அதையெல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னால் ஆன முயற்சிகளை எல்லாமே செய்து கொண்டிருந்தேன். ஆனால் முழுமையான பலன்களை கொடுப்பதற்கு முன்பாகவே இது போன்று நடந்துவிட்டது. அதனால் நான் ஏதேனும் குற்றம் குறைகள் செய்திருந்தாலும், ஏதேனும் உங்களுக்கு மனதிற்குள் கஷ்டத்தை தந்திருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள். நான் எப்பொழுதும் உங்கள் மீது உண்மையான அன்பினைத்தான் வைத்து கொண்டிருக்கின்றேன். நான் ஒரு நாளும் மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக ஒரு நாளும் நான் நடந்து கொண்டது இல்லை. அதனால் என்னவோ என்னுடைய குணங்கள் சிலருக்கு இங்கே பிடிப்பதே இல்லை. எதுவாக இருந்தாலும் என்னோடு இருக்கின்ற என் குடும்பத்திற்கு தெரியும் அல்லவா நான் யார், என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று. அதனால் என்னுடைய அன்பினை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதனை இங்கிருந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்தது. நானும் அங்கும் அங்கும் ஓடி ஓடி மீண்டும் என்னுடைய உயிரை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் முயற்சி செய்தேன். ஆனால் அப்பொழுது என்னால் அதையெல்லாம் செய்ய முடியவில்லை. உயிரற்ற உடலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன். நாட்கள் செல்ல செல்ல இதை எனக்கு ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டது. இனிமேல் இதுதான் என்னுடைய உலகம். மீண்டும் அங்கே செல்ல முடியாது என்பதனை நான் புரிந்து கொண்டேன். செல்ல முடியாவிட்டாலும் ஆத்மா என்று ஆன பிறகு என்னுடைய உலகத்தில் இருந்தால்தான் எனக்கு சந்தோஷம். மீண்டும் மனித வாழ்க்கைக்குள் என்னால் நுழைந்துவிட முடியாது. எனக்காக இத்தனை காலமும் அன்போடு பழகி எனக்கு எல்லாம் செய்த உங்களுக்கு நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான். நடந்தது எல்லாம் நடந்துவிட்டது. நடந்த விதையை யாராலும் இனி மாற்ற முடியாது. இனி நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நடக்காது. அதனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் அந்த ஆத்மா மனது வேதனைப்பட்டு உன்னோடு பேசுகின்றது. என் தங்க குழந்தையே, யார் உன்னை விட்டு சென்றாலும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. உனக்காக எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. நீ விடுதலை கொடுக்க